திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகளின் கட்டணம் திரும்ப வழங்கப்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சங்கர். சங்கர், திடீரென்று அவ்வளவு பயணிகள் வருவதற்கான காரணம் என்ன? தற்போது என்ன நிலவரம்? ஜெனிஃபர், தற்போது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திருச்செந்தூர் செல்ல முடியாமல் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பயண கட்டணத்தை ரயில்வே துறையானது திருப்பி வழங்கப்பட்டிருக்குது. இது என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, தினசரி பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயங்கப்பட்டு வருகிறது. இன்று சனி, ஞாயிறு மற்றும் நாளை பௌர்ணமி திருநாள் என்பதற்காக திருச்செந்தூருக்கு செல்வதற்கு பொதுமக்களும் பக்தர்களும் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள கொடைரோடு, அய்யலூர், வடமதுரை, சானார்பட்டி, கோபால்பட்டி, நத்தம், வேடசொந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பக்தர்களும் பொதுமக்களும் இன்று திருச்செந்தூர் செல்வதற்காக திண்டுக்கலுக்கு ரயில் ஜங்ஷனுக்கு வந்தடைந்தனர். இவர்கள் பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் திருச்செந்தூர் செல்வதற்காக நடைமுறையில் காத்துக் கொண்டு இருக்கும் பொழுது பாலக்காட்டிலிருந்தே வந்த அந்த ரயிலில் பயணிகள் அது கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் தொங்கியவாறு பயணிகள் பயணித்தனர். இதனால் திண்டுக்கல்லில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பொதுமக்களும் பயணிகளும் இடம் இன்றி தவித்து வந்த நிலையில் இவர்கள் திருச்செந்தூர் பயணம் செய்வது செல்ல முடியாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் பயணிகளும் பக்தர்களும் தாங்கள் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என நிர்வாகத்திடம், ரயில்வே துறை நிர்வாகத்திடம் கேட்டபொழுது அவர்கள் ரயில் சென்றடைந்து விட்டது, வேண்டுமானால் உங்களுடைய பயண கட்டணத்தை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என 300க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் கட்டணங்களை திருப்பி செலுத்தி வருகின்றனர். இதனால் குடும்பம் தனது குழந்தைகளுடன் செல்லக்கூடிய பயணிகள் இந்த பௌர்ணமி திருநாளுக்கு சென்றடைய முடியாமல் ரயில் நிலையத்தில் தவித்து வருகின்றனர். சனி, ஞாயிறு மற்றும் இந்த விசேஷ காலங்களில் ரயில்வே துறையானது கூடுதலான ரயில்களை இயக்க வேண்டும். அதே போல அன்ரிசர்வ்டு பெட்டிகளை அதிகப்படுத்தினால் மட்டும் பயணிகள் எந்த விதமான பயமும் தயக்கமும் என்று நாங்கள் செல்ல முடியும். இது போன்று இன்று நாங்கள் புறப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து பௌர்ணமி திருநாளுக்கு திருச்செந்தூர் செல்லக்கூடிய பயணிகள் நாங்கள் அனைவரும் மீண்டும் நாங்கள் பேருந்து செல்லக்கூடிய ஒரு நிலை நிலவுகிறது. இதை கருத்தில் கொண்டு ரயில்வே துறையினர் பொதுமக்களின் நலன் கருதி கூடுதலான ரயில்களை விட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளிலும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சீராக எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களுடன் மைக்ரோசாஃப்ட் கௌரவ மண்டல இயக்குனர் வெங்கடரங்கன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல சுருக்கமா இந்த பிரச்சனை எதனால ஏற்பட்டது, இது முழுவதும் சீராகிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படிங்கறத சுருக்கமா சொல்லுங்க. அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்கிறேன். ஓகே, இது தனிநபர் கணினிகள்ல இந்த பிரச்சனை வரல. நேற்று ஒரு 24 ஹவர்ஸா முதல்ல ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சு அமெரிக்கா, இந்தியா, பல்வேறு நாடுகளில் பெருநிறுவனங்கள் பயன்படுத்தும் கணினிகள்ல தான் நம்ம இந்த பிரச்சனை பார்க்குறோம். எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் இருக்குன்னா அதை செக்யூர் பண்றதுக்கு நம்ம ரான்சம்வேர், ஹேக்கிங் அட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுல இருந்து கணினிகளை, பெருநிறுவனங்களோட கணினிகளை பாதுகாக்கிறதுக்கு கிரவுட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள், சென்னையில் கேசவன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு கூட ஆன்டிவைரஸ் 30 வருஷமா பண்றாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இருக்கு. அது போன்ற ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பெருநிறுவனங்கள் பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால தான் விண்டோஸே பூட் ஆக முடியல. அதனால தான் நேற்று நம்ம பார்த்த பிரச்சனை எல்லாம். இது ஒரு அதிர்ஷ்டவசமா இது பெருநிறுவனங்கள் கணினியில மட்டும் வந்ததுனால அங்க எல்லா பெருநிறுவனங்கள் சொல்லும்போது 1000, 2000, 10,000 கணினிகளை பயன்படுத்துறவங்க இவங்க எல்லாருமே ஒரு ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ், ஒரு ஐடி மேனேஜ்மெண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் நேற்று மதியமே சொல்லிட்டாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனங்கள் ஒரு மாதிரி அந்த ஃபிக்ஸை பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த கணினிகளுக்கு நேரடியாக போய் அதை ரீபூட் பண்றது முதற்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் ரிமோட்டாவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸஸ் போயிட்டு இருக்கு. நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ US, ஆஸ்திரேலியா எல்லாம் நியூஸ் பார்க்குறோம். படிப்படியாக இது சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு. நேற்றே நான் சொன்ன மாதிரி இது எந்த விதமான ஒரு விஷம காரியமோ, ஒரு ஹேக்கிங் அட்டம்ப்டோ, ஒரு நாச வேலையோ இல்லை என்பது ஒரு கெட்டதுல ஒரு நல்ல விஷயம். ஓகே சார். தனிநபர்கள் ஒருவேளை இதனால பாதிக்கப்படக்கூடிய பட்சம் ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அவங்க என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் கையாளணும்? நல்ல கேள்வி இது. தனிப்பட்ட நபர்கள், ஒரு மாணவரோட கணினிலையோ ஏதோ நேற்று வந்த பிரச்சனை வரல அப்படின்னா தனிநபர் கணினியில இது வராமல் இருக்குமா அப்படின்னா, இது கிரவுட் ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேர் பயன்படுத்த மாட்டோம் நீங்களும் நானும் நம்மளோட தனிப்பட்ட கணினியில. பட் நம்ம மைக்ரோசாஃப்டோட டிஃபெண்டர் பயன்படுத்தலாம், வேற செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பயன்படுத்தலாம், இல்லைனா வேற ஒரு டிவைஸ் மாட்டலாம். அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மென்பொருள்ங்கிறது ஒரு மனிதர் எழுதுறது தான். அதுல ஒரு பிழைகள் வருவது
சகஜம்னு சொன்னாலும் அதுக்கான சாஃப்ட்வேர் ப்ராசஸ் நாங்கள் சொல்லுவோம். நேற்று இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஒரு லைனில் ஒரு சாஃப்ட்வேரோட ஒரு லைனில் தான் மிஸ்டேக் வரும், ஒரு வரி நிரலில் தான் பிரச்சனை வரும். ஆனால் தனிநபர் ஒருவர் காரணமாக இருக்க முடியாது. நேற்று நடந்த பிரச்சனையிலையும் தனிநபர் ஒருவர் தான் அந்த லைன் எழுதியிருக்கலாம், பட் அவர்னால தான் அந்த பிரச்சனை வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டே ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். நேற்றிலிருந்து கண்டிப்பாக அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் பார்ப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் பார்ப்பாங்க, எல்லா பெருநிறுவனங்களோட சிஐஓ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சில மாதங்களில் நம்ம இதை பற்றி பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்ப்போம். நேற்றைய நான் சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இதை எப்படி நம்ம இன் ஃபியூச்சர் தடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சைடில் பண்ண வேண்டியது. தனிநபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணினியில் நம்ம முக்கியமாக எல்லாரும் பண்ண வேண்டியது, இதை தடுக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சுலபமான 2 வழி நான் சொல்ல முடியும். நம்மள நிறைய பேர் ஃபோன்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கான்ட்ராக்டராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு புரோக்கராக இருப்பார், அவர் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பார், அவர் ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்ப்போம் 2 ஃபோன் வச்சுருப்பாங்க பாக்கெட்டில். எதுக்கு சார் 2 ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, ஒன்றுத்தில் பேட்டரி போயிடும் சார், சில சமயம் சிக்னல் கிடைக்காது அப்படிம்பார். அது மாதிரி தனிநபர்களே பண்ணும்போது பெருநிறுவனங்கள், ஏர்லைன், பேங்க்லாம் எல்லாருக்கும் ஒரு 2 கம்ப்யூட்டர் கொடுக்க முடியாது. அது முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேக்கப் டிவைசஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயன்படுத்தலாம். இதுக்கான செலவு ஜாஸ்தி, பட் அந்த ஐடியாஸ்லாம் கம்மிங் டேஸில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கடைசியாக தனிநபருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு, தனிநபர் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது நம்மளோட டேட்டாவை பாதுகாப்பாக பேக்கப் எடுத்து வைக்கிறது. நம்மள பலர் செய்கிறது கிடையாது. ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துறாங்க. குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்ம நம்மளோட இறப்பு வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸையும் ஃபோனில் தான் எடுக்கிறோம். அதில் நிறைய பேர் பேக்கப் எடுக்கிறதே கிடையாது. எங்கேயோ இருக்குது, க்ளவுடில் ஸ்டோரேஜ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த க்ளவுட்லேயும் ஒரு அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. கூகுளாக இருந்தாலும் மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும். நம்ம ஊர் ஜோகோவே இருக்குது, ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா மாதம் அந்த பேக்கப் சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ கண்டிப்பாக வேற ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கும். இதை தவிர ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில். அதை வாங்கிட்டா நம்மளோட முக்கியமான ஃபோட்டோஸை நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் தான் தனிநபர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ஓகே சார், இப்போ கணினிகளை தவிர்த்து இப்போ உலகமே உள்ளங்கையில் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் தான் எல்லாமே பரிவர்த்தனைகள் எல்லா விஷயங்களும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் மொபைல் ஃபோனில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா, நல்ல கேள்வி. நம்ம இதே பிரச்சனை நேற்றுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட்லயோ ஐபோன்லயோ ஆண்ட்ராய்டில் வந்திருந்தேன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஃபோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோன் இல்லாமல் ஒருத்தரை போய் எங்கே மீட் பண்ணுறோம், எங்கே பிக்கப் பண்ணணும், டாக்டர்ஸ்க்கு, எமர்ஜென்சி, போலீஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய இடத்துக்கு போலீஸ் எமர்ஜென்சிக்கே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பு கருவியாகவே ஆயிடுச்சு. அதில் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது 2 பேரும் யோசிக்கணும். அதாவது மென்பொருள் நிறுவனங்கள், கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஐபிஎம் ஆகட்டும், அவங்களும் அவங்க சைடில் இது ஃபோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிக்கணும். செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி நல்ல வேலை நேற்று இந்த பிரச்சனை எந்த ஒரு நாச வேலையும் இல்லை. இது ஒரு நாச வேலையினால இதே மாதிரி வந்துட முடியும், அல்லது இதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்க, ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லா அரசாங்கங்களுமே பாதுகாப்பு நிறுவனங்களும் யோசிப்பாங்க. அது ஒரு இது செய்யணும். 2வது, நம்ம எல்லாருமே நம்ம ஃபோனை முக்கியமாக பயன்படுத்துகிறோம்னா, நான் ஒரு சிம்பிள் அட்வைஸ் சொல்லுவேன். ஒரு புது ஃபோன் வாங்குறோம், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எல்லாருமே ஃபோனை மாற்றுறோம். அந்த பழைய ஃபோனை ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கொடுக்காம அதை வீட்லேயே ஒரு பாதுகாப்பாக வைக்கலாம், பேக்கப் வைக்கலாம். அதுக்கு நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் அதை உங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அந்த பேட்டரி ஸ்பாயில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம், ஒரு பழைய ஃபோனை விற்காமல் அதை வச்சுக்கலாம், ஒரு பேக்கப்பாக. ஒரு அவசரம் இதுவாகிடுச்சுன்னு நம்ம கொரோனா காலத்திலேயே நான் 4-5 இயர்ஃபோன் வச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் கால் வேணும், ஹெட்ஃபோன் இருக்கா, கடையெல்லாம் திறக்காத போது கேட்டாங்க. அது மாதிரி என்றைக்குமே இந்த பேக்கப்னு ஒன்று நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புதுசாக ஒன்று கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சலாம் நாங்கள் சொல்லலை. ஒரு கல்யாணம் இதை எடுத்திங்கனாலே தயிர் கெட்டு போயிடுச்சு, பால் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு அந்த சமயக்காரர் யோசிப்பார். அந்த ஒரு பேக்கப் பிளான் அவருக்கே தெரியும். நம்மளை எல்லாருமே நடைமுறையில் செய்கிறோம். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இதில் தான் நம்ம லைஃபே இன்னைக்கு இருக்குது. சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க. அந்த பேட்டரி எப்படி இது பண்ணணும், அந்த நீங்கள் செல்ஃபோன் வாங்குற கம்பெனியில் கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன ஐடியா தான். இது மாதிரி எப்படி நீங்கள் அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி நோக்கியா ஃபோன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பேட்டரியை கழட்டிட்டு வைக்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு எந்த ஃபோன்லேயும் பேட்டரி கழட்ட முடியாது. அது எதுக்கு அப்படி சொல்கிறதுனா, அந்த உள்ளே இருக்கிற பேட்டரியில் அந்த இருக்கிற ஆசிட் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் ஜிப்லாக்ல நீங்கள் போட்டு வைக்கலாம். பாதுகாப்புக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா இது இருக்குது. பட் என்ன சொல்ல வரேன், எப்போதுமே ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க கையில். அதுதான் முக்கியமான விஷயம் அதில்.
ஓகே சார், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, மைக்ரோசாஃப்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதற்கு முன்னாடி இது போன்று ஏற்பட்டிருக்கா பெரிய அளவில்? வர இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி பிரச்சனைகள் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இதுதான் உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்பு. அது இன்னொரு இது, நம்ம தினம் தினம் நம்மளோட கணினி பயன்பாடு அதிகரிச்சே கொண்டு போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு பொட்டி கடையில் போனோம்னா கையில் பில் போடுவாங்க. இன்னைக்கு அங்கே கம்ப்யூட்டர் வேலை செய்யலைன்னா இல்லை சார் ஒரு ½ hour கழிச்சு வாங்க சார் அப்படிங்கிறாங்க. 2 நாள் முன்னாடி பொல்யூஷன் டெஸ்ட்டுக்கு என் காருக்கு எடுத்துட்டு போனேன், சார் கம்ப்யூட்டர் வேலை செய்யலை சார் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பயன்பாடுலையும் கணினி வந்துடுது. அதனால இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கப் சொல்யூஷனை நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயம் இது. மென்பொருள் நிறுவனங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு, எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வராமல் தடுக்கிறது அப்படின்னு. தனிநபர்கள், நிறுவனங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு டிசாஸ்டர் நம்ம இது பார்த்துருப்பீங்க. நம்ம போலீஸ் அல்லது நேஷனல் செக்யூரிட்டிலாம் பண்ணுவாங்க. தீவிரவாத பாம்பே தாக்குதலுக்கு அப்புறமா தீவிரவாத தாக்குதல் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பயிற்சி பண்ணாங்க. ஒரு 500 பேர் இந்த பக்கம் கடல்லேருந்து இறங்கினாங்க, 500 பேர் போலீஸ் இந்த சைட்லேருந்து வந்து ஒரு பயிற்சி இது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒரு சிமுலேட்டட் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு. அது மாதிரி பெருநிறுவனங்கள் தங்கள் கணினியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். மாற்று இது பண்ணலாம். இந்த ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் பிரிண்டிங்கில் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேக்கப் அவங்க டெல்லர்ஸ் எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன்லேயே இந்த அப்ளிகேஷன் கொடுக்க முடியுமா, ஒரு 10 கம்ப்யூட்டருக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேற ஒரு சிஸ்டமாக கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணம் இது. இதற்கான செலவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பெருநிறுவனங்கள், தனியார்கள் அதை ஏற்றுக்கொண்டு செய்ய வேணும். ஏன்னா நம்ம லைஃபே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸில் தான் இருக்கு. ஓகே சார், இணைப்புல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி திரு வெங்கடரங்கன். நன்றி.